ஆளுநர் அர்லேக்கர் நாளை தமிழகம் வருகை புரிவதை ஒட்டி நாளை மறுதினம் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறுகிறது. நாளை மறுதினம் ஒரு 20 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான அமைச்சர்கள் நியமிக்கப்படாத சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் VMS முஸ்தபா, மரிய வில்சன், சத்யபாமா உள்ளிட்ட பலருக்கு இந்த அமைச்சரவையில் வாய்ப்பு இருக்கும் என இது தவிர காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அங்கு ராஜேஷ்குமார் மற்றும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், தாரகை கத்பட் ஆகிய 3 பேருக்கும் அமைச்சரவையில் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் முதல் மீன்வளத்துறை அமைச்சராக பெண் அமைச்சராக பொறுப்பேற்ற லூர்தம்மாள் சைமனுக்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாரகை கத்பட்டுக்கு ஒரு பெண் அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் வலியுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தாரகை கத்பட்டுக்கு அமைச்சர் பதவி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சரான லூர்தம்மாள் சைமனுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அந்த அமைச்சர் பொறுப்பை வைக்கக்கூடிய பெண்மணி என்ற பெருமை தாரகை கத்பட்டுக்கு கிடைக்க இருக்கிறது. இதே போல மேலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் அது கக்கனுக்கு பிறகு அந்த தொகுதியில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருப்பதால் அவருக்கும் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் 2 அமைச்சர் பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 2 அமைச்சர்களாக பதவியேற்க போவது யார் என்பது ராகுல் காந்தி கடைசியாக முடிவு செய்து அறிவிக்கும் நபர் நாளை மறுதினம் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இது தவிர தற்போது 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ள போதிலும் அவர்களுக்கு பல்வேறு துறைகளில் பல துறைகள், ஒரே அமைச்சருக்கு பல்வேறு துறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த துறைகளும் பிரித்து வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுப்படைத்துறை மற்றும் துறைமுகங்கள், விளையாட்டுத்துறை ஆகியவை ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த துறைகள் பிரிக்கப்படும் எனவும் தெரிகிறது. இதே போல புஷி ஆனந்திற்கு அங்கு ஊரக மேம்பாடு மற்றும் நீர்வளத்துறை கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் 2இல் 1 பிரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பல்வேறு அமைச்சர்களுக்கான அந்த துறைகள், சிடிஆர் நிர்மல்குமாரை பொறுத்தவரை மின்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். இதை தவிர எலெக்ஷன்ஸ் மற்றும் கவர்னர், அசம்பிளி, சட்டப்பேரவை மற்றும் சிறைத்துறை உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை அவர் வகிப்பதால் அந்த அமைச்சர் பொறுப்புகளும் பிரிக்கப்பட்டு பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்படும் என தெரிகிறது. இதனால் நாளை மறுதினம் 20 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கர் அங்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இந்த புதிய அமைச்சரவையில் இடதுசாரிகளுக்கும் சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக கூறி வரக்கூடிய நிலையில் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தாலும் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாமா என்ற பரிசீலனை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கடைசி நேரத்தில் அந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் நாளை மறுதினம் புதிதாக 20 துறைகளுக்கு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எதிர்பார்க்கப்படும் பல்வேறு நபர்களுக்கு, புதிய நபர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும். முதன்முறையாக 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில், ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்திற்கு பலனளிக்கக்கூடிய வகையில் 2 அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதே வாய்ப்பு இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இருக்கிறது. அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு அளிக்கப்படுமா, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது நாளையே அந்த முடிவை அவர்கள் மறுபரிசீலனை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு ஒரு கூட்டணி அமைச்சரவை முழுமையடையும் தினம் நாளை மறுதினம் அந்த ஆளுநர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவின் போது முழுமையான விவரங்கள் தெரிய வரும். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நாளை மறுதினம் ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகிறது. புதிதாக 20 அமைச்சர்கள், காங்கிரஸில் 2 அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நாளை பதவியேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே பொறுப்புகளை பிரித்து கொடுத்து 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ள சூழ்நிலையில் அவர்கள் பொறுப்பில் உள்ள பல்வேறு கூடுதல் துறைகள் மற்ற புதிய அமைச்சர்களுக்கு பிரித்து வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.